தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/3/2017 புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:54 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விதியை மதியால் வெல்லக்கூடிய வழிகளாக ஜோதிடம், ஆன்மீகம் இவைகளெல்லாம் வந்திருக்கின்றன. இப்படியெல்லாம் தெய்வங்களை அடிக்கடி வழிபடுவதன் மூலம், பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற பொழுதெல்லாம் தேடிச் சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய விதி மாறுமானு நீங்கள் நினைக்கலாம். அதற்காகத்தான் விதி என்ற ஒரு சொல்லை நிர்ணயித்திருக்கிறார்கள். விதி என்றால் உங்களுக்கு விதிக்கப்பட்டது, இவருக்கு இன்னதுதான், இன்னபடி இப்படி இன்ன தலையில் எழுதியது, அதுதான் நடக்கும் என்று சொல்லி பிரம்மாவினுடைய எழுத்தை தலையெழுத்து என்று சொன்னார்கள். பிரம்மா எழுதிய தலையெழுத்தை பேனாவால் எழுதுகிற கையெழுத்து எப்படி மாற்றும் என்று எல்லோரும் கேட்பார்கள். பொதுவாகவே நாம் சொல்லுகின்ற சொற்கள், செய்கின்ற செயல்களெல்லாம் நல்லதாக இருந்தால் நல்லது நடக்கும். ஒரு கண்ணாடியை எடுத்து பார்க்குறோம், நம்ம சிரித்தா அந்த கண்ணாடியில் உள்ள பிம்பமும் சிரிக்கும், நம்ம அழுதா கண்ணாடியில் உள்ள பிம்பமும் அழுகும். நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகி பிரதிபலிக்கிறது. அதுபோல நாம் நல்லதை சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும், நாம் நல்லதை செய்தால் நமக்கும் நல்லது செய்வார்கள். அதனால்தான் நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்னு நான் ஒவ்வொரு நாளும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தொலைக்காட்சிகளை பேசிக்கொண்டு வருகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதை உச்சரிப்பது வழக்கம். இது ஒலிக்கின்ற உங்களுடைய இல்லங்களிலெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இதை சொல்லத் தொடங்கினோம். அந்த அடிப்படையில் இந்த விதி என்ற சொல்லிருக்கிறதே, அது விதிக்கப்பட்டது. இந்த விதியை மாற்றுகிற வலிமை நமக்கு கிடையாது, தெய்வத்துக்குத்தான் உண்டு. இருந்தாலும் அந்த விதியினுடைய வலிமையை குறைக்கலாம். கடுமையாக இருக்குது. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், மிகப்பெரிய அளவில் சூரிய வெப்பம் தாங்காமல் நம்முடைய உடலெல்லாம் வியர்க்கிறது. உடனே என்ன பண்ணுறோம், ஒரு குடையை எடுத்து விரிக்கிறோம். குடை மூலமாக, அந்த கருப்பு குடையாக இருந்தால் வருகிற ஒளிக்கிரணங்கள் அதிலே வந்து பாய்ந்து நம்ம உடலை அதிகமாக தாக்காது. ரொம்ப வேர்க்குது, நம்ம அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு அறைக்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட அறையாக இருந்தால் அந்த அறைக்குள் சென்ற உடனே அந்த ஏசியை தட்டிவிட்ட உடனே கொஞ்சம் அதனுடைய கடுமை குறைகிறது. இப்படி வருகிற அந்த கடுமையை கொஞ்சம் குறைத்துக் கொள்வதற்கு வழி, அந்த வழியில் ஒன்றுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொண்ட பரிகாரங்கள். அந்த அடிப்படையிலே எண்கணிதம் என்று சொல்லி, நம்முடைய விதி மாறும் என்று சொல்லி நம்பரிலே ரகசியத்தை கூட கூறி வைத்தார்கள். ஏ என்றால் 1 என்றும், ஆங்கில எழுத்துக்கு தான் இதுக்கு மதிப்பீடு இருக்குது. முற்காலத்திலே சொல்லி வைத்த முறை இது. ஏ என்றால் 1, பி என்றால் 2, சி என்றால் 3, டி என்றால் 4. சரி, 1 2 3 4 என்று சொல்கிறோமே, இப்படியே வரிசையாக 6 7 8 என்றெல்லாம் வருமோன்னு நினைக்கக்கூடாது. இ என்றால் 5, அடுத்து எஃப் என்ற எழுத்திற்கு 8 என்று மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து வரக்கூடிய ஜி என்ற எழுத்திற்கு 3 என்று மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் என் என்றால் 5, ஓ என்றால் 7, ஆர் என்றால் 2 என்று மாற்றி மாற்றி அங்கு மதிப்பீடுகள் வரும். ஏ என்றால் 1 என்றும், அடுத்து எழுத்தாம் பி என்றால் 2 என்றும், அடுத்த எழுத்தாம் சி என்றால் 3 என்றும், டி என்றாலோ தேர்ந்தெடுக்கும் 4 என்றும் எழுத்திற்கெல்லாம் தூய விதம் இலக்கத்தை அளித்து நம்மின் துயரங்கள் வெளியேற வழிவகுத்தார். ஆயகலை கற்றவரும் அதிசயிக்கும் ஆங்கிலத்து எழுத்திற்கே எண்கள் தந்தார். ஆங்கில எழுத்திற்குத்தான் இப்படி ஒரு மதிப்பீடு என்று குறிப்பிட்டார்கள். இதை நம்முடைய பெயரோடு பார்க்க வேண்டும். ஒரு பெயரை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். உங்களுடைய எழுத்துக்கு கீழே அந்தந்த எண்களை போட வேண்டும், எண்களை கூட்டி பார்க்க வேண்டும். கூட்டுத்தொகை வருவது உங்களுக்கு உகந்த எண்ணாக இருந்தால் நன்றாக இருக்கும். இல்லையே ஏதேனும் ஒரு எழுத்து 2 எழுத்துக்களை சேர்த்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து, இதை பற்றிய முழுமையான விவரங்களை தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைக்கு போன் மூலம் வருகிற தகவல் உங்களுக்கு செலவுகளை வரவழைத்து கொடுக்கும். விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள் முற்றுகை இட்டிருக்கின்ற பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும். சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் இத்தனை கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இருந்தாலும் ராசிநாதன் செவ்வாய் ராசியில். எனவே தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எது வந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னாலும் கூட விரயங்களை எதிர்கொள்ள காத்திருப்பீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வருகிற விரயங்கள் நல்ல விரயங்களாக மாற்றிக்கொள்ள முன்வருவது நல்லது. பொதுவாக இன்றைக்கு ஒரு வரவு வந்தால் வந்தவுடனேயே நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றம் கூடுகின்ற நாள். இன்றைக்கு கூடுதலாகவே உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்கும்.
தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உடன் பணிபுரிபவர்களால் நன்மையும் உண்டு. உத்தியோக உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, குருவின் பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகளும் நனவாகும். தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறும். நேற்று நடக்கவில்லையே, முந்தா நாள் நடக்க வேண்டிய காரியம் இன்னும் முறையாக நடக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டால் அது இன்றைக்கு நடைபெறப் போகிறது. இடம் பூமி வாங்குகிற எண்ணமும் நிறைவேறும். 9 கேது இருப்பதால் தந்தை வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக சமாளிக்க நேரிடும். குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 8 கேது 2 ராகு. உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்கள். அது மட்டும் அல்ல, இந்த 5ஆம் இடத்திலே சனி இருப்பதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை உண்டு. பிள்ளைகள் படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிறார்களே என்று நினைத்திருந்தால் அவர்களுடைய வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதன் மூலமும் உதிரி வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரபலம் நன்றாக இருப்பதால் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தின் காரணமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. சேமிப்பு கரையலாம், உறவு பகையாகலாம். அரசியல் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். மேலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள விரும்பினால் அமைதியை கடைப்பிடியுங்கள். அமைதியை கடைப்பிடித்தால்தான் ஆனந்தம் கிடைக்கும். அனுமன் வழிபாட்டிலும் அக்கறை காட்டுங்கள். ராமதூதனை வழிபட்டால் உங்கள் சேமிப்பு கரைவதற்கு கொஞ்சம் குறைவாக கரையலாம். சேமிப்பு கரையாமல் இருக்காது. சந்திராஷ்டமம் வருகின்ற பொழுதெல்லாம் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் காரணமாக அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக மாறுகிற ஆற்றல் உண்டு. எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அனுமன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உங்களுக்கு மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே காலை நேரத்திலே கலகலப்பாக இருப்பீர்கள். மாலை நேரத்திலே சலசலப்புக்கு மத்தியில் வாழ்வீர்கள். யாருடனும் பகைத்து கொள்ள வேண்டாம். விலகிச் சென்ற சொந்தங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. நேற்றைய பிரச்சனை இன்றும் நீடித்து கொண்டுதான் இருக்கும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, பதவி உயர்வு பற்றிய பரிசீலனை நடைபெறுகின்ற நாள். உங்களுக்கு உத்தியோகத்தில் திடீரென பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. அது மட்டும் அல்ல, 12 குரு இருப்பதால் பயணங்களாலும் நன்மை. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல எண் தானா என்று பார்த்து வாங்குவது நல்லது. உங்கள் ராசிப்படி யோகமான எண் ஆதிக்கத்தில் வாகனங்கள் வைத்துக்கொண்டால் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்காமல் இருக்கும். 2 சனி குடும்ப சுமை கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சேமிப்புகள் உயரும். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். இன்றைக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 9 ராகு. 9 ராகு இருந்தால் பெற்றோர்களுடன் உள்ள பிரியம் கொஞ்சம் குறையலாம். பெற்றோர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாங்கி போட்ட சொத்துக்களை விற்பதற்கு கூட வாய்ப்புகள் கைகூடி வரலாம். உறவினர் பகை உருவாகாமல் நீங்கள் நடந்து கொள்வதுதான் நல்லது. 12 சனி 7 சனியின் ஆதிக்கம் இருக்கும் வரை எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் யோகம் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருவினுடைய பரிபூர்ண பார்வை பதிகிறது. எனவே எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களால் அனுகூலம் கிடைக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புகழ் கூடும். பொருளாதார நிலை உயரும். தேவைக்கேற்ற சேமிப்புகளும் உங்களுக்கு உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இலக்குமி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள்.
உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசியவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நல்ல மனிதர்களின் சந்திப்பால் நலம் காண்பீர்கள். தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு தொகை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பார்த்தபடியே இலாகா மாற்றங்கள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசினியர்களே, விரயங்களிலிருந்து விடுபட விழிப்புணர்ச்சி தேவை. விரையாதிபதியாக விளங்கும் சனி விருச்சிகத்தில் இருக்கிறார். குரு பகவான் வக்கிரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மிகப்பெரிய அளவில் ஒரு சிலருக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆவல் இருக்கும். அந்த ஆவல் நிறைவேறுவதற்கு அறிகுறியாக இன்றைக்கு ஒரு சில நல்ல காரியங்கள் தென்படலாம். என்ன இருந்தாலும் அரசியல்வாதிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்வதன் மூலம் முன்னேற்றத்திற்கு இடையூறுகள் வரலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.